ஓரளவுக்கு நியாயமா பார்ப்போம். இல்லை நம்ம 100% நியாயமா நமக்கு பார்க்க தெரியாது. நமக்கு அவ்விதத்தில் யாரும் சொல்லித்தரப்படவில்லை. இதை இப்படிதான் பார்க்கணும், இவர்களுக்கு இந்த அங்கீகாரம் கொடுக்கணும், இவங்களுக்கு இந்த மரியாதை கொடுக்கணும். வயதுக்கு ஒரு மரியாதை இருக்கான், அறிவுக்கு ஒரு மரியாதை இருக்கான், ஒரு அனுபவத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு, அவன் சான்றுக்கு ஒரு மரியாதை இருக்கு, அவனுடைய சாதனைக்கு ஒரு மரியாதை இருக்கு, அவன் வாழ்ந்து வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன், வானுரியும் தெய்வத்தில் வைக்கப்பட்டு இன்று தொலை பெறுபவன், வாழ்த்து பெறுபவன், அவனுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு இருக்கு. இன்னைக்கு இந்த உலகத்தை பாருங்களேன், சந்தை கடையா ஆக்கிட்டாங்க பாருங்களேன். இந்த வாடகை வாயர்கள், இந்த கூலிக்கு கூவிகள், எந்த பெரிய அற்புதர்களையும் சும்மா அவங்க பாட்டுக்கு அங்கிருந்து பேசின மாதிரி எதையும் பேசி இந்த உலகத்துல சில பேதங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம மனசுக்குள்ளார ஆழ்நிலையில சஞ்சலத்தையும் சபலத்தையும் நமக்குள்ளார ஒரு தரத்தை போக்கிட்டாங்கன்னு சொல்றேன். யாரும் தரமுடையவர்கள் தான், பிறக்கையில் யாரும் தீயவர்கள் இல்லை. அது வளர்த்தெடுக்கின்ற விதம், அவர்களுக்கு போதிக்கின்ற விதம், கண்ணுல காட்டுறது, இங்க வண்ணத்திரையில் காட்டும் ஆயிரம் விகாரங்கள், இதெல்லாம் சேர்ந்து அவனுக்கு வேறொரு விளைவுகளை செய்கிறது. நல்லதை சொல்லிக் கொடுக்கணும், உள்ளதை சொல்லிக் கொடுக்கணும், மனித தன்மையை சொல்லிக் கொடுக்கணும். இங்க என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்க. இதை தடுக்கின்ற உள்ளங்கள் இருக்கிறதா?